வெல்கம் டு ரஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல பார்த்தோம்னா 75 நாள் தான் இருக்கு. 75 நாள்ல வந்து மோட்டிவேட்டிங் இருக்கு. எப்படி தேர்வு எழுதுறது, அதில் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது, அதில் ஜிஎஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, தமிழ் எலிஜிபிலிட்டி எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல எல்லாமே பார்த்துருப்போம். எவ்வளவு நோட்டிபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும், டெக்னீஷியனுக்கு எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு, மோட்டார் இன்ஸ்பெக்டருக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வீடியோல பார்த்துருப்போம். இந்த வீடியோல இந்த 75 நாள்ல எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது அதுதான் பார்க்க போறோம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ள போனாங்களா. ஓகே, வெல்கம் டு ஆல். இந்த மோட்டார் இன்ஸ்பெக்டர் பார்த்தோம்னா நமக்கு 45 வேக்கன்ட் இருக்கு. சரிங்களா, இதுல நமக்கு இன்னும் 75 நாள், ஷார்ப்பா 75 நாள் தான் இருக்கு. நவம்பர் 9ஆம் தேதி நமக்கு ஜிஎஸ் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு. அடுத்தது நவம்பர் 11ல இருந்து 14ஆம் தேதி வரலும் டெக்னிக்கல் எக்ஸாம் இருக்கு. ஓகேங்களா, இப்போ டெக்னிக்கல் எக்ஸாம்ல பார்த்தோம்னா 20 சப்ஜெக்ட் இருக்கு. மெக்கானிக்கல்ல 10 சப்ஜெக்டும், ஆட்டோமொபைல் 10 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம குழந்தைப்பா ஐஏஎஸ்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 20 சப்ஜெக்டை கம்ப்ரஸ் பண்ணி ஒரு 15 சப்ஜெக்ட் மட்டும் தான் நம்ம கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஏன்னா படிக்கிறவங்களுக்கு 20 அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் லாங்கா இருக்கும். இதுல வந்து நமக்கு மெக்கானிக்கலையும் ஆட்டோமொபைலையும் கம்பைன் பண்ணி ஒரு 15 சப்ஜெக்ட் தான் அப்படிங்கிறது கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நாங்க. சரிங்களா, இதுல இந்த 15 சப்ஜெக்ட்ல பார்த்தோம்னா ஒன்னு எலக்ட்ரிக்கல், இன்னொன்னு ஆட்டோட்ரானிக்ஸ், இன்னொன்னு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இது வந்து அதர் டிபார்ட்மெண்ட். ரிமைனிங் வந்து 12 சப்ஜெக்ட் இருக்கு. 12 பியூர் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் தான். அதுல ஆட்டோமொபைல்ல பார்த்தோம்னா 4 தான் இருக்கும். சரிங்களா, ரிமைனிங் 8, 12ல 4 சப்ஜெக்ட் பார்த்தோம்னா ஆட்டோமொபைல்ல இருக்கும். ரிமைனிங் 8 சப்ஜெக்ட் வந்து மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் கம்பைன் பேப்பரா இருக்கும். சரிங்களா, இதுல இந்த 15 சப்ஜெக்ட்டுமே தான் நம்ம படிக்க போறோம். இந்த 15 சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு 75 நாள் இருக்கு. இந்த 75 நாளை நாம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ ஒரு டிப்ஸ் நான் கொடுக்க போறேன். சரிங்களா, இதுல என்னன்னா டெய்லியுமே நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இது தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜிஎஸ் அண்ட் டெக்னிக்கல் மூணுமே தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா, கண்டினியூஸா நான் டெக்னிக்கல் முடிச்சிடறேன், அப்புறம் ஜிஎஸ் படிக்கிறேன், தமிழ் எலிஜிபிலிட்டி படி அப்படிலாம் வேண்டாம். நீங்க டெய்லியும் என்ன பண்ணணும்னா மினிமம் ஒரு 12 to 15 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அழகா இந்த ஒரு 75 நாள் கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்க அடுத்த அப் டு 60 இயர்ஸ் வரலும் உங்களுடைய லைஃப் யூஸ்ஃபுல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 15 சப்ஜெக்ட் சொன்னேன் இல்லைங்களா, இது என்ன பண்ணாங்கன்னா டெய்லி ஒரு ஆஃப் டே, 15 சப்ஜெக்ட்டுக்கும் டெய்லி ஒரு ஆஃப் டே 60 நாள்ல முடிச்சிடணும். சரிங்களா, ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா 4 நாள்ல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ற மாதிரி பார்த்துக்கணும். இதுல வந்து நீங்க ப்ராப்ளமேட்டிக்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறலாம் கிடையவே கிடையாது. ஒன்லி டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தான். மேக்சிமம் பார்த்தோம்னா ஒரு 70% வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், ஒரு 30% தான் இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அதனால நீங்க டிப்ளமோ புக்கு பிளஸ் ஆர்எஸ் குருமி அந்த குப்தான்னு சொல்லிட்டு அப்ஜெக்டிவ் டைப் புக் இருக்கும், அந்த புக்கை வாங்கிக்கங்க. இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் அடிஷனலா ஆர்கே ஜெயின் சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும், அந்த புக்கும் எடுத்துக்கங்க. அது அடிஷனலா இன்னொன்னு நம்ம குழந்தைப்பா ஐஏஎஸ் அகாடமியில நம்ம கிளியரான நோட்ஸ் சப்ஜெக்ட் வைஸ் நம்ம டிப்ளமோ புக்ல இருக்கிறது, ப்ரீவியஸ் இயர்ஸ்ல நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்குன்னு கேட்டது, பிளஸ் அடிஷனலா மற்ற டிப்ளமோ டெக்னீஷியன்ஸ் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து கம்ப்ரஸ் பண்ணி நம்ம ஒரு கிளியர் நோட்ஸா உங்களுக்கு மெட்டீரியலாவே இங்க ப்ரொவைட் பண்றோம் நான். சரிங்களா, இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா அந்த மெட்டீரியலை மட்டும் வச்சுட்டு நீங்க படிச்சா கொஞ்சம் சக்சஸ் ஆக முடியாது. இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா கான்செப்டை தெளிவா நம்ம கிளாஸ்ல குழந்தைப்பா ஐஏஎஸ்ல எடுக்கிற கிளாஸஸ் வந்து கரெக்டா நீங்க கேப்சர் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, பண்ணிட்டு அடுத்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் எல்லாம் அடிச்சீங்க அப்படின்னா இங்க கொடுக்குற மெட்டீரியல் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க அழகா ஸ்மார்ட்டா என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா, இதுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் மெயின் கான்செப்ட் நீங்க உங்களுடைய சிலபஸ் எடுத்து வச்சிடணும். சிலபஸ் வந்து 15 யூனிட் கம்ப்ரஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து குழந்தைப்பா ஐஏஎஸ்ல சார்கிட்ட இருக்கும், நம்ம அகாடமியில இருக்கு. அந்த சிலபஸை எடுத்து கோத்ரூ பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அடிஷ்னலா நம்ம இங்க எப்படி கிளாஸஸ் போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் கேளுங்க, என்கொயரி பண்ணுங்க. பண்ணவங்களையும் இங்க படிச்சுட்டு இருக்கிறவங்களையும் கேளுங்க. ஆல்ரெடி ஒரு பேட்ச் உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு, இப்ப செகண்ட் பேட்ச் போயிட்டு இருக்காங்க. சரிங்களா, இதுல என்ன பண்றோம் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் ஃபுல்லா கொடுக்குறோம். பிளஸ் அடிஷனலா என்ன பண்றோம் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ் வீடியோ கொடுக்குறோம், மெட்டீரியல் கொடுக்குறோம். சரிங்களா, நம்ம டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு உண்டான மெட்டீரியல் நாங்க டெய்லியுமே சப்ஜெக்ட் முடிய கொடுக்குறோம். பிளஸ் அடிஷனலா ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சது அப்படின்னா
அடுத்த ஒரு 1 or 2 டேஸ்லயே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 200 கொஸ்டின்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஃபார்மேட்லயே ஒரு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க அதை அடிச்சுட்டு ஆன்சர் நீங்க செக் பண்ணிக்கலாம், நீங்களே வெரிஃபை பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டா பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க கிளியரா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணிக்கலாம். அடுத்து அதே மாதிரி 1 or 2 டேஸ் இல்லையா, அடுத்த சப்ஜெக்ட் முடிஞ்சுச்சா, அடுத்த சப்ஜெக்ட் முடிஞ்ச உடனே 1 or 2 டேஸ்ல நம்ம அடுத்த டெஸ்ட், இந்த மாதிரி டெஸ்ட் சீரியஸும் போயிட்டு இருக்கு. அதுக்கு கம்மியான சார்ஜஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இதுல ஆல்ரெடி என்ன சார்ஜ் வாங்கிட்டு இருந்தாங்களோ அதுல 50% இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. ஆன்லைன் கிளாஸஸ் வந்து 50% மட்டும் நீங்க பே பண்ணா போதும். பிளஸ் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸோட வீடியோஸ் கிடைச்சிரும், மெட்டீரியல் கிடைச்சிரும். சரிங்களா? இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.